கேட்கறது கேள்வி கேட்கறது நியாயமான கேள்வியா, இது தொடர்பான கேள்வியா கேட்கணும். கேள்வி கேளுங்க, கேளுங்க. நீ நியாயமான கேள்வி. நீதிமன்றமே வந்து எங்களை பாராட்டி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு ஆர்எஸ் பாரதி. எந்த ஆர்எஸ் பாரதி? இப்ப அதே என்ன, எந்த இதுல பாராட்டி இருக்காங்க? எந்த இதுல பாராட்டி இருக்காங்க? 89% மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. ஏங்க, எந்த நீதிமன்றமும் பாராட்டல. 89% மக்கள் இவங்க பக்கம் இருக்காங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கப்பா. இது வந்து என்ன மராத்தான் ரேஸ் மாதிரி, தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கு. இப்போவே தேர்தல் பணியை முடிக்கிட்டாரு யார்? முதலமைச்சர். எந்த முகத்தை வச்சு இவங்க போய் ஓட்டு கேட்பாங்க, தேர்தல் பணி ஆட்டுவாங்க? திமுக காரங்களாம் புழங்கி மனம் புழுகி போயிட்டு இருக்காங்க தம்பி, மனம் புழுகி போயிருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட போய் எப்படி சொல்லி ஓட்டு கேட்குற? விலைவாசி பல மடங்கு ஏறி போச்சு, அனைத்து விலைவாசி ஏறி போச்சு, சட்ட ஒழுங்கு மோசமாக போச்சு. இன்னைக்கு மிட்டாய் வடிவில் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட எடுத்து போட்டிருக்காங்க, மிட்டாய் வடிவில், அதாவது பட்டன் வடிவில் போதைப்பொருள் வருதுங்க. அப்புறம் என்னடான்னா ஒரு இடத்துல பார்த்தோன்னா என்ன கூகுளிப்பா, கூலிப்பு அது கூட தெரிய மாட்டேதுப்பா. அது சாப்பிட்டு வந்ததுனால மாணவர்கள்லாம் ஆசிரியர்களோடு சண்டை போடுறாங்கன்ற ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது சட்ட ஒழுங்கு. இதில் அண்ணன் ஆர்எஸ் பாரதி, அப்புறம் இளங்கோ வேற அவர் சொல்கிறார் சப்பக்கட்டு. இன்றைக்கி என்னன்னா, நம்ம சட்டத்துறை அமைச்சர் மூடி மறைக்க பார்க்குறார். இது நாங்கள் மேல்முறையீடு செய்வோம். என்ன மேல்முறையீடு செய்ய போகிறார்? எவ்வளோ அசிங்கம் இந்த ஆட்சிக்கு. ஆட்சி வந்ததுலேருந்தே இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலே இல்லை. உண்மையான விடியல் கிடைக்கணும்டா இந்த ஆட்சியை விரைவாக வீட்டுக்கு அனுப்பணும். அந்த நிலையில் இருக்காங்க. அந்த விரைவாக அனுப்புகிற பணியை எங்க எடப்பாடியார் கையில் எடுத்துட்டார். எம்ஜிஆரை விட அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில குற்றங்கள் குறைவுதான், அதனால அதை பத்தி பேச எடப்பாடியாருக்கு தகுதி இல்லைன்னு ஆர்எஸ் பாரதி இப்போ கொஞ்சம் முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னப்பா சட்ட ஒழுங்கு இங்கே அதில் ஆட்சியில் நான் கேட்குறது? ஆர்எஸ் பாரதி அண்ணன் என்னை காட்டில் மூத்தவர் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அண்ணன் எங்கள் காலத்தில் கஞ்சா இது வந்து கள்ளச்சாரம் குடித்து இறந்து போயிட்டாங்களா? 2 தடவை கள்ளச்சாரங்க இந்த மாதிரி இறந்துருக்காங்களா? எங்கள் அரசு பிடிக்காமல் இருந்திருக்கா? மோசமான சட்ட ஒழுங்கு நடந்திருக்கா? என்னண்ணே நடந்துச்சு? அண்ணே சும்மா சொல்லுண்ணே, ஆர்எஸ் பாரதி அண்ணே உண்மையே சொல்லுண்ணே, சும்மா ஊதுகோலாகவே இருக்கக்கூடாது. நீலாம் திராவிட இயக்கத்தில் பாரம்பரியமாக வந்த, இன்றைக்கி மோசமான சட்ட ஒழுங்கு போயிடுச்சு. ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு? அவர் ஏதோ பேசணுன்றக்காக பேசுகிறாரப்பா, அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? அவர் ஏதோ அங்கே இருக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் சொல்லணும்ல அப்படின்னு சொல்றாரு. வேற எது இருக்கா? சாரை விட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வந்து மகளிர் அளவுக்கு அதிகமாக விரும்புறாங்களா சார்? அவர் தான் முதலமைச்சராக வர வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா? நேரு சொல்லியிருக்காரு. எப்ப எல்லாரும் அவங்க தான் சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்களா? மக்கள் சொல்லணும்ப்பா. தானே தன்னை பற்றி பெருமையாகப்படக்கூடாது. இப்போ நானே செல்லூர் ராஜ் தான் பெருமையான, எனக்கு இருக்க செல்வாக்க போகிறப்ப அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. என்னை பார்த்து தாய்மார்கள் சொல்லணும், நீங்கள் சொல்லணும், எங்கள் அண்ணன் சொல்லணும், எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லணும். அப்படி சொன்னால் தான்ப்பா. இவங்களாக தான் பேசிக்கிறாங்க. இதை காட்டிலையும் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? ஒரு கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்றார். சொல்லிட்டாரே நேற்று உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் சொல்லிட்டாரே. ஏங்க நான் கேட்குறேன், ஒன்றே ஒன்று, நான் அதுக்காக கஸ்தூரி ஆதரிக்கிறேன், அவர் எந்த கட்சி அப்படின்றதுக்கெல்லாம் அவர் சொன்னதுக்கெல்லாம் கருத்துக்கு வரல. ஒரு நடிகைப்பா, ஒரு நடிகை, திரைப்பட நடிகை, அவருடைய பையன் 12 வயசு, சதை, அந்த சதை புற்று, அந்த சதையினுடைய இழப்பு, அதாவது என்ன ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட பையன். அவனை அந்த பொண்ணு தான் பாதுகாக்கணும், தொடர்ந்து கவனிக்கணும். அப்படிப்பட்ட அந்த பையனை கவனிக்கிற பொண்ணு ஒரு நடிகையாக இருந்தாலும் எல்லாரும் பேசுகிறாங்க. நம்ம இவங்க திமுக பேசாத பேச்சா? எல்லாரும் பேசுகிறாங்க, அவங்களும் பேசியிருப்பாங்க. பேசுனதுக்கெல்லாம் நான் வரல. அதுக்கு எதுக்காக இவங்க இவ்வளோ ரோசப்படுறாங்கன்றதுக்கெல்லாம் நான் வரல.
ஏன்னா இவங்க இப்போ ஒரு காலத்தில் அங்கேருந்து வந்தவங்க அப்படின்றக்காக அந்ததுக்காக சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்றைக்கி அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு அந்த நடிகை பிடிக்கிறதுக்கு 2 காவல்துறை படை அமைச்சிருக்காங்க. தனிப்படை. என்னங்க சொல்லுங்கண்ணா, எடுத்து கொடுங்க. அவன் எடுத்து கொடுக்கணும்ல. நீங்கள் தனிப்படை அமைச்சு பிடிச்சிருக்காங்க. டெல்லியில் இருந்தார், அங்கே இருந்தார், இங்கே இருந்தாங்க. ஏப்பா ஒரு நடிகை பிடிக்கிறதுக்கு இந்த இது பண்ணிக்கிங்க. நான் கேட்குறது இந்த அரசாங்கத்திட்ட செந்தில் பாலாஜி உள்ளே போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷத்துக்கு மேலே ஆகி போயிடுச்சு. ஆமாம், 1 வருஷத்துக்கு. ஆமாண்ணா, ஆமாம், 1 வருஷத்துக்கு மேலே. 1 வருஷத்துக்கு மேலே அவர் தம்பியை பிடிக்க முடியலையே. ஏங்க அவர் தம்பியை பிடிக்க முடியுதா இந்த காவல்துறையினால்? நீ என்னப்பா பேசுகிறீங்க இந்த காவல்துறையை? இனி முதலமைச்சருக்கு கீழே இருக்கு. ஏன் பேசவா? எனக்கு சொல்லணுமா? நீங்கள் சொல்லணுமாப்பா எதுவும்? இதுக்கு மேலே என்னத்த சொல்கிறதுன்னு நினைக்கிறீங்க? கூட இந்த அரசாங்கத்தை மாற்றன்றதுல மக்கள் முடிவாக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. என்னைக்கு எத்தனை நாளைக்கு முன்னால் ஆரம்பித்தாலும் சரி, தேர்தல் பணி ஆரம்பித்தாலும் இந்த வர்ற தேர்தலில் திமுகவே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, திமுகவோட சேர்ற கட்சியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது எவ்வளோ என்ன பேரம் பேசி திமுக கூட்டணியில் அவங்கள வச்சுக்கிட்டாலும் சரி, அவங்களோட ஆற்றுல அள்ளிட்டு போகும்போது, ஆற்றுல இழுத்துட்டு போகும்போது எல்லாரையும் தானே இழுத்துட்டு போவேன், அவங்களையும் இழுத்துட்டு போயிடும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.